கற்பனை செய்து பாருங்கள் நண்பர்களே, நீங்கள் ஒரு வெற்று காகிதத்தில் எனக்கு ஒரு சைபர் பங்க் நகரம் வேண்டும் என்று எழுதுகிறீர்கள். அடுத்த நொடியே உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் உலகம் உருவாகிறது. நீங்கள் அந்த நகரத்தின் தெருக்களில் நடக்கலாம், பறக்கலாம், ஏன் ஒரு காரை கூட ஓட்டலாம். இது ஏதோ ஹாலிவுட் படக்கதையல்ல, இதுதான் கூகுளின் புதிய ப்ராஜெக்ட் ஜீனி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஐ உதவியாளர். இன்று நாம் பேசப்போவது கூகுள் வெளியிட்டுள்ள அந்த 6 அதிரடி அப்டேட்டுகளை பற்றித்தான். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசம். வாருங்கள் விரிவாக பார்ப்போம். முதலில் ப்ராஜெக்ட் ஜீனி, ஒரு புதிய உலகம். முதலில் நாம் பார்க்கப் போவது ப்ராஜெக்ட் ஜீனி. இது ஒரு வேர்ல்ட் பில்டிங் ஏஐ. நீங்கள் ஒரு வரியை டைப் செய்தால் போதும், அது உங்களுக்காக ஒரு முழுமையான இன்டராக்டிவ் சூழலை உருவாக்கும். இது வெறும் வீடியோ கேம் மேப் கிடையாது. ஏஐ நிகழ்நேரத்தில், அதாவது ரியல் டைமில் உருவாக்கும் ஒரு அனுபவம். விளையாட்டு உருவாக்குபவர்கள் முதல் ஆசிரியர்கள் வரை இது அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதம். குரோமில் ஜெமினாய். அடுத்து நம் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்க கூகுள் குரோமிற்குள்ளேயே ஜெமினாயை கொண்டு வந்துவிட்டது. இப்போது நீங்கள் ஒரு இணையதளத்தை பார்த்து கொண்டிருக்கும்போது வேறொரு டேபிற்கு மாற வேண்டிய அவசியமே இல்லை. பக்கவாட்டில் இருக்கும் பேனலிலேயே நீங்கள் கேள்விகளை கேட்கலாம், கட்டுரைகளை சுருக்கலாம். இதில் நானோ பனானா என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது உங்கள் தரவுகளை பாதுகாப்பாகவும் வேகமாகவும் கையாளும். மருத்துவத்துறையில் புரட்சி, ஆல்பா ஜீனோம். இப்போது கேள்வி என்னவென்றால், ஏஐ வெறும் பொழுதுபோக்கிற்கு மட்டும்தானா? ஆனால் உண்மை அதுவல்ல. கூகுள் அதன் ஆல்பா ஜீனோம் மாடலை ஓபன் சோர்ஸ் செய்துள்ளது. இதன் மூலம் உலகெங்கிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் டிஎன்ஏ அமைப்புகளை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். புற்றுநோய் மற்றும் மரபணு நோய்களுக்கான சிகிச்சையை இது வேகப்படுத்தும். ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் லாபத்தை மட்டும் பார்க்காமல் அறிவியலை பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிப்பது உண்மையில் பாராட்டத்தக்கது. 4வது தொழில்நுட்பம் D4RT. நண்பர்களே, இதை பற்றி சிந்தியுங்கள். நம் மூளை ஒரு பந்து வீசப்படும்போது அது எங்கே விழும் என்று கணிக்குமல்லவா? அதே திறனை ஏஐக்கு கொடுப்பதுதான் D4RT, 4D வீடியோ ரெப்ரசன்டேஷன். இது நேரத்தையும் இடத்தையும் ஒன்றாக புரிந்து கொள்ளும். இதனால் தானியங்கி கார்கள் மற்றும் ரோபோட்களின் செயல்பாடு இன்னும் துல்லியமாக மாறும். 5வது அப்டேட், புரோகிராமர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். நீங்கள் ஒரு இணையதளத்தின் ஸ்கிரீன்ஷாட்டை ஜெமினாயிடம் கொடுத்தால், அது அந்த டிசைனை அப்படியே கோடாக, அதாவது HTML CSS ஆக மாற்றிக் கொடுத்துவிடும். ஒரு கையெழுத்து பிரதியை கூட டிஜிட்டல் கோடாக மாற்றும் திறன் இதற்கு உண்டு. மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், JEE மாக் டெஸ்டுகள். இறுதியாக கல்வித்துறையில் கூகுள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான பொறியியல் மாணவர்களுக்காக ஜெமினாய் இப்போது JEE மெயின் மாக் டெஸ்டுகளை இலவசமாக வழங்குகிறது. தேர்வு முடிந்ததும் உங்கள் பலம் மற்றும் பலவீனம் என்ன என்பதை ஒரு தனிப்பட்ட ஆசிரியரைப் போல அது விளக்கும். வரலாற்றை புரட்டி பார்த்தால் தொழில்நுட்பம் ஒரு சிலரிடம் மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று ஏஐ மூலம் உயர்தர கல்வியும் அறிவியலும் அனைவருக்கும் சமமாக கிடைக்கிறது. ChatGPT மற்றும் கிளாடுடனான இந்த போட்டி நமக்குதான் லாபம். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். இந்த தொழில்நுட்பங்களைப் பற்றி வீடியோ பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்ளாதீர்கள். நேராக சென்று ஜெமினாயை பயன்படுத்துங்கள், ஏதாவது புதிதாக உருவாக்குங்கள். உங்களுக்கு இந்த 6 அப்டேட்டுகளில் எது மிகவும் பிடித்திருந்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.